வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னென்னா இப்போ நிற்கிறேன்னு பயப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு 32 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறோம். இருக்கிறதுலே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் 32 கிலோமீட்டர் பண்ண போகிறேன். எங்கே இருந்தனா நம்ம தேவகோட்டை சிவன் கோயிலேருந்து நம்ம காளையார் கோயில் வரைக்கும் ஓட போகிறோம். நம்ம கூட யார் ஓடுறான்னா தம்பியும் ஓடுறான். ஆனால் தம்பி கொஞ்சம் 5 கிலோமீட்டர் தான் ஓடுவேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அண்ணன் என்னால் முடியலன்ட்டான். சரி, அவனை கண்டுக்க வேணாம், நம்ம ஓடி முடிச்சிடலாம் வாங்க. அப்படியே வீடியோ மட்டும் பார்க்காம உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி ஒரு லைக்கே ஒரு ஃபாலோ பண்ணி விட்டா நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நிப்பாட்டி ஏடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாதி இது முடிஞ்சாச்சு. 16 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. சரகணி வந்துட்டோம். அங்கே காளையார் கோயில் போகிறக்குள்ளே கால் நகண்டு வரும் போல இருக்குது. போகவே முடியல. நான் இதுக்கெல்லாம் ஒன்று கேட்குறதா, ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, பாய், வாங்க போகலாம். அண்ணனால ஓட முடியலன்னு சாகுறாரு. அதாவது இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இவன் உண்மையிலே ஓடுறானா வண்டியில் ஏறி போகிறான். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறேன். இதுதான் வண்டியில் ஏறி போனால் இப்படிலாம் வேர்க்காது, இப்படிலாம் கால் வலி வராது. ஓடவே முடியல, கால் எடுத்து வைக்க முடியல. இன்னும் ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி ஓட போகிறேன்னு தெரியல. ஓடிதான். உடனே ஓடு. 5-6 மாதம் இருக்கு. பொம்பளை பிள்ளைலாம் வருதுடா இரா. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலில் இன்றைக்கி வெற்றிகரமாக கைப்பற்றியாச்சு. எத்தனை கிலோமீட்டர் வந்துச்சுன்னா மொத்தம் 32 கிலோமீட்டரு. காலில் நகண்டு போச்சு. நான் காளையார் கோயில்னு சொன்னால் எனக்கு ஒரு 2 பிரதர்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க. மருது பிரதர்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ காளையார் கோயில்னா அவங்க தான். இப்போ வந்து காளையார் கோயிலை கைப்பற்றியாச்சு அப்படின்னா வந்து இங்கே வந்து சண்டைக்கு வரக்கூடாது. நான் வந்து ஃபிட்னஸாக கைப்பற்றியாச்சு சொன்னேன். ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ஸோ பாய், நன்றி, வணக்கம். பார்த்து வெற்றிகரமாக ஓடி வந்து கூழு குடிக்கிறான். கூழு குடிங்க, வெயிலுக்கு நல்லது கூழு. ஆமாம், இவங்க தான் வீடியோ எடுத்து வராங்க.